உலகத்திற்கு நன்மையான காரியங்களை செய்து அதனால் மக்கள் பயனடைந்து மனநிறைவு பெற்று அளிக்கக்கூடிய வாழ்த்துதான் புகழ். உனக்கு மற்றவர்கள் எதை செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கின்றாயோ அதை நீ மற்றவருக்கு செய்யாதே. கூட்டத்தில் நிற்பது எளிது, தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை. எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும். அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும், சிலருக்கு கஷ்டங்களை கடந்து பின்னர் வரும். இலவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்கும், ஞானம் பணிந்து நின்று வெற்றி பெறும். சிலர் நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிறார்கள் என யோசிக்காதீர்கள். பிறர் தேவைகளுக்கு பயன்படும் பாத்திரமாய் இறைவன் நம்மை படைத்திருக்கிறாரே என சந்தோஷப்படுவோம். மதிக்காதவர்களிடம் பணிவை காட்டி விடாதே, அது உன் அடிமைத்தனத்தை காட்டும். மதிப்பவர்களிடம் கோபத்தை காட்டாதே, அது உன் அதிகாரத்தை காட்டும். எல்லா விரல்களும் ஒரே நீளத்தில் இல்லை, ஆனால் அவை வளையும் போது எல்லா விரல்களும் ஒரே அளவில் இருக்கும். தேவைக்கேற்ப வளைந்து குனிந்து சிறிய விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை கூட எளிமையாக ஆகிவிடும். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை, இறைவனே நம்மை தேடி வருவார்.